நான் ரொம்ப நாளாக ஃபைவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஆர்டர் கூட கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களா நீங்கள்? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் சொல்ல போகிற இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபஸ்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்கள் அனீஷ். மொதல் விஷயம் ப்ரொஃபைல் பில்டிங். ப்ரொஃபைல் பில்டிங்ன்றது ஃபைவருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் ஒரு பையருக்கு செல்லர் மேலே நம்பிக்கை வரும். நீங்கள் ஃபைவரில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண உடனேயே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா டிஸ்கிரிப்ஷன் ப்ராப்பராக கொடுங்க. அதாவது நீங்கள் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறீங்கன்றதை அங்கே தெளிவாக கொடுங்க. இல்லை ப்ரோ, எனக்கு தோணுது ஆனால் என்னால் அதை இங்கிலீஷில் ப்ராப்பராக கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். ChatGPT எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிலனா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ நம்ம அதை பற்றி தெளிவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். அது இல்லாமல் அடுத்து லாங்குவேஜஸ், என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றதையும் கொடுங்க. அப்படி தான் ஈவன் நேட்டிவ் ஸ்பீக்கர் யாராவது அந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருந்தாங்களாம் அவங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் லேர்ன் ஃப்ரம் ஃபைவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃபைவரே ஒரு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அது பேர் ஆன்லைன் ஃப்ரீலான்சிங் எசென்ஷியல்ஸ் BA சக்ஸஸ்ஃபுல் ஃபைவர் செல்லர் அப்படின்னு ஒரு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அவங்களே கொடுக்குறாங்க. அதில் என்ரோல் பண்ணி அந்த சர்டிஃபிகேஷனை முடிச்சு வச்சுக்கோங்க. அது உங்கள் ப்ரொஃபைலில் எப்போவுமே தெரியும். ஸோ ஒரு பையருக்கு செல்லர் மேலே நம்பிக்கை கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யுடெமிலியோ இல்லை வேறு ஏதாவது ப்ரைவேட் சர்டிஃபிகேஷன் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் இங்கே போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் ப்ரொஃபைல் பார்க்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு என்னென்னலாம் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்றத ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு கீழே மொத்தமாக எல்லா ஸ்கில்ஸையும் ப்ராப்பராக கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எஜுகேஷன், ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் என்னன்றதையும் அவங்க கொடுத்துருங்க. அதுவும் ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கும். அண்ட் இப்போ புதுசாக ஃபைவரில் ப்ரொஃபைல்லையே வீடியோ இன்ட்ரோ ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களால் முடியும், அதாவது உங்கள் ஒரு இன்ட்ரோ நீங்கள் வீடியோ பேசி அதில் அப்லோட் பண்ண முடியும்னா அதுவும் பண்ணிக்கோங்க. ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். செகண்ட் ஸ்டெப் போர்ட்ஃபோலியோன்றதுமே ஃபைவருக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் ப்ரொஃபைல் செக்ஷன்லேயே போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் உங்கள் ஸ்கில்ஸ், அதாவது நீங்கள் கொடுக்க போகிற சர்வீஸ் ரிலேட்டடாக உங்கள் போர்ட்ஃபோலியோவை அதில் அப்லோட் பண்ணிவிடுங்க. அது எதுவாக வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டிசைனராக இருந்தீங்கன்னா என்னென்ன மாதிரியெல்லாம் டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் டிசைன்ஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ, நான் பிகினர், இது வரைக்கும் எங்கேயுமே ஒர்க் பண்ணது கிடையாது அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்கள் ஆர்வம் இருக்கிறனால தான் இந்த ஃபைவருக்கு வந்திருக்கீங்க. என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறீங்களோ அது ரிலேட்டடாக ஒரு 1-2 டிசைன்ஸ் நீங்களே க்ரியேட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிடுங்க. இதுவே தான் எல்லா ஸ்கில் செட்ஸ்க்கும் பொருந்தும். ஈவன் நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டர் அப்படின்னா உங்களோட வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸை நீங்கள் போர்ட்ஃபோலியோவாக இங்கே காட்டலாம். இல்லை வேறு எந்த சர்வீஸாக இருந்தாலும் இதில் கேட்டிருக்க ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி உங்கள் ப்ராஜெக்ட்ஸை இதில் டிஸ்பிளே பண்ணலாம். இதை பார்க்கும்போது ஒரு பையருக்கு ட்ரஸ்ட் கண்டிப்பாக பில்ட் ஆகும். மூணாவது விஷயம், பூஸ்ட் யுவர் டிராஃபிக். நீங்கள் வெறும் கிக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு வெறும் ஃபைவரில் வர டிராஃபிக்கை மட்டும் வச்சு உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்காம எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் எடுத்து நீங்கள் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் உங்கள் கிக்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த கிக்ஸ் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலே அங்கே ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் தென் ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாஸும் இருக்குது. எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கே உங்களோட கிக்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி உங்களை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அவங்களையும் ஷேர் பண்ண வைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டிராஃபிக் உங்களுக்கு பில்ட் ஆகுதோ, டிராஃபிக்ன்றது நான் இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா வியூஸ் தான். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு உங்களோட ஃபஸ்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாகுது. நெக்ஸ்ட் ஒன், சர்ச் டேக்ஸ். நான் என்ன தான் பண்ணாலும் எனக்கு டிராஃபிக் அதிகமாகலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த விஷயங்களை பண்ணி பார்க்கலாம். உங்களோட கிக்ஸில் போயிட்டு அதில் கீவேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பாசிட்டிவ் கீவேர்ட்ஸ்னு. கீவேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் கிக்குக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த டைட்டில் இல்லாமல் வேறு என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பையர்ஸ் தேடினாங்கன்னா உங்கள் கிக்ஸ் முன்னாடி வந்து நிற்கணும் சர்ச் இன்ஜினில் அப்படின்றத கொடுக்கறது தான் கீவேர்ட்ஸ். ஸோ உங்கள் ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக என்னென்னலாம் ஆல்டர்னேட் கீவேர்ட்ஸ் இருக்குன்றத பாருங்கள். அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துட்டு எவ்ரி 2 days ஒன்ஸ் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் அனலிட்டிக்ஸை நீங்கள் பாருங்கள், எவ்வளோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லை குறைஞ்சிருக்கா அப்படின்றத பார்த்து ப்ராக்ரெசிவாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கீவேர்ட்ஸை நீங்கள் மாற்றுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வெறும் டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கிக்ஸில் போட்டிருந்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸில் எடிட்டிங்னு ஆட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபோட்டோ டச்சிங், இந்த மாதிரி என்னெல்லாம் ஆல்டர்னேட் உங்கள் ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி இந்த கீவேர்ட்ஸில் கொடுத்து டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இதுவுமே உங்களுக்கு உங்களோட ஃபஸ்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்து ஃபைனல் ஒன் என்னென்னா ஆடிங் பாப்புலர் கிக். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரிக் மாதிரி. உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் கிக்ஸ் போட்டிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு எந்த ஆர்டருமே வரல அப்படின்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் பயன்படுத்தலாம். அதிகமாக செல் ஆகிற கிக் ஏதாவது ஒன்று உங்கள் கிக்ஸில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கீங்க. நான் ஏன் இங்கே டிசைனர் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னா எல்லாருக்கும் ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக நான் டிசைனர் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் கிடைக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈஸியான ஏதாவது ஒரு கிக். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டிரான்ஸ்லேஷன்றது எல்லாருனாலையும் பண்ணக்கூடிய ஒன்று. நீங்கள் உங்கள் மதர் லாங்குவேஜ் எதுவாக வேணால் இருக்கலாம், இங்கிலீஷ் டு தமிழ் ஆர் தமிழ் டு இங்கிலீஷ் ஆர் இங்கிலீஷ் டு தெலுங்கு, இந்த மாதிரி உங்கள் மதர் லாங்குவேஜ்க்கு இங்கிலீஷை நீங்கள் டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணலாம். இந்த மாதிரி சர்வீஸ் அதிகமாக நிறையா பேரால் வாங்கப்படுற ஒரு சர்வீஸாக இருக்கனால உங்களுக்கு உங்களோட ஃபஸ்ட் ஆர்டர் கிடைக்கிறது ஈஸியாகுது. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் கிடச்சிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அதுக்கு அவங்க ரேட்டிங் கொடுத்துருவாங்க. அந்த ரேட்டிங் தரனால உங்கள் ப்ரொஃபைலில் உங்கள் நேம் பக்கத்துலேயே அந்த ரேட்டிங் ஆட் ஆகிடுது. ரேட்டிங் ஆட் ஆகிடுச்சினாலே உங்கள் கிக்ஸ் எல்லாத்தையுமே எல்லோரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது மூலிமா உங்களுக்கு நீங்கள் போட்டிருக்க அந்த ஸ்கில்ஸை கூட பீப்புள் பை பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாகுது. உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு பையர் வந்துட்டு உங்கள்கிட்ட டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ்க்காக வராரு. அவர் ஒரு 2-3 பேஜஸ் கொடுத்துட்டு எனக்கு இதை இங்கிலீஷ்லேருந்து உங்கள் லாங்குவேஜ் தமிழில் எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்றாரு. அது உங்களுக்கு தெரியும், ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியும் தமிழும் தெரியுன்றனால நீங்கள் ஈஸியாக அதை பண்ணி கொடுத்துட்றீங்க. பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அந்த பையர்கிட்ட நீங்கள் ரேட்டிங் போட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். 5 ரேட்டிங் கொடுங்கன்னெலாம் டைரெக்டாக கேட்டுறாதீங்க, ஏன்னா ஃபைவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் தெளிவாக போட்டிருக்கான். நீங்கள் டைரெக்டாக ஒரு பையர்கிட்ட 5 ரேட்டிங் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாதுன்ட்டு. ஸோ அப்படி டைரெக்டாக கேட்காம என் வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் எனக்கு ரேட்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களும் ரேட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறமா அந்த பையர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்கள். அவர் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறவராக இருக்கலாம். ஸோ அவர்கிட்ட உங்களோட மற்ற கிக்ஸை பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் என்னெல்லாம் அதர் கிக்ஸ் அதாவது அதர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு அவர்கிட்ட சொல்லுங்கள். ஸோ தட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அவர் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் வேறு ரிக்வயர்மெண்ட்ஸ் வரும்போது உங்களை கான்டாக்ட் பண்ணுவார். இது மூலிமா உங்களோட அதர் கிக்ஸுமே செல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் 5 டிப்ஸ் டு கெட் யுவர் ஃபஸ்ட் ஆர்டர். இது இல்லாமல் போனஸ் டிப்பாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பேஷன்ஸ். ரொம்ப பேஷண்ட்டாக இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஃபஸ்ட் ஆர்டர் கிடைக்கும். இது மட்டும் இல்லை, லைஃப்லேயுமே எப்போயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்றது எப்போவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி தான் ஃபைவரில் ஃபஸ்ட் ஆர்டர் கிடைக்கிறது எப்போவுமே ரொம்ப கஷ்டம்தான். பட் ஒன்ஸ் நீங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்டர் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். உதாரணத்துக்கு என்னோடய ஃபஸ்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 45 டேஸ் ஆச்சு. பட் 45 டேஸ்க்கு அப்புறமா எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்க ஆரம்பிச்சது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஈவன் ஒரு சில பையர்ஸ்லாம் ரெகுலராக உங்கள்கிட்ட அதே சர்வீஸை வாங்குறதுக்கு சான்சஸ் ரொம்ப நிறையாவே இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தேவையான ஒரு சர்வீஸை ஒரு பையர்கிட்டருந்து வாங்குறீங்க, அவர் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு, அண்ட் உங்களுக்கு அந்த ரிக்வயர்மெண்ட் லைஃப் லாங் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அவர்கிட்டே தான் வாங்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுள், உங்கள் ரிக்வயர்மெண்ட்டை அவர் புரிஞ்சுப்பார். அதே கான்செப்ட் தான் நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க லாங் பீரியடுக்கு கூட உங்கள்கிட்ட அதே சர்வீஸை பை பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி உங்களுக்கு நிறைய பர்ச்சேஸ் ஆச்சுன்னா அவங்க உங்களுக்கு ரேட்டிங் பண்ணுவாங்க. ரேட்டிங்ஸ் அதிகமாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் அதிகமாகிட்டு தான் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. அதே ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் ரேட்டிங்ஸில் இருக்குது. ரேட்டிங்கே இல்லாத ஒரு ப்ராடக்டை வாங்குவீங்களா, இல்லை ரேட்டிங் அதிகமுள்ள ஒரு ப்ராடக்டை வாங்குவீங்களா? அட்லீஸ்ட் ரேட்டிங் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அந்த சில ப்ராடக்டை கன்சிடர் பண்ணுவீங்க. ஆனால் ரேட்டிங்கே இல்லாத ப்ராடக்டை வாங்க ரொம்ப யோசிப்பீங்க. அதே கான்செப்ட் தான் இங்கே. ஃபஸ்ட்டு ரேட்டிங் வர வரைக்கும் எப்போவுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்ஸ் அது வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஆர்டர்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ கிவ் அப் பண்ணாமல் நம்பிக்கையோட நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட ஃபஸ்ட் ஆர்டர் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். ஃபைவரில் எப்படி ப்ரோ அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் ஆல்ரெடி அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், லைவாகவே உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். அந்த வீடியோவை ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். அது இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸும் நான் ஃபைவருக்கு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். உங்களுக்கு உங்கள் டவுட்ஸ் ஏதாவது அதில் இருந்தால் அது கிளியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது புது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அட்ரஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஒயிட் போர்ட் நேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.